காலப்போக்கில கதையாகி போவதற்கு ஏன் இத்தனை ஏக்கங்கள், மோதல்கள், கோபங்கள்? இருக்கும் வரை நிம்மதியாக இருந்து விடலாமே. யாரும் யாருக்காகவும் மாறப்போறதில்லை. அதனால் மாற்றங்களை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்வதே ஆகச் சிறந்தது. நாம படுற கஷ்டம் வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு சாதாரணமா தெரியும். ஆனா அந்த இடத்துல நின்னு அந்த வலியை அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் கடக்கிறது எவ்வளவு பெரிய பாரம்னு. மனதில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும், நமக்கு பிடித்த உறவு எங்கு இருந்தாலும் அவர்களின் முகத்தின் சிரிப்பை பார்த்தாலே போதும், அனைத்தும் காணாமல் போய்விடும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு நல்ல பிள்ளை ஒண்ணு இருக்கும். அது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துரும். அது கொடுக்கலனாலும் சுத்தி இருக்கிற எல்லாரும் கொடுக்க வச்சிருவாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கும். அது எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த ஒரு ஜீவன் மட்டும் அப்போதைக்கு நல்லாவே வாழாது. அதுகிட்ட எடுத்துக்கிட்ட யாரும் அதுக்கு திருப்பி செய்யவே மாட்டாங்க. ஆனா அதுவும் அதை பத்தி எதுவும் எதிர்பார்க்காது.